அப்பா இப்போதான் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரேன். நைட்டு 12 மணிக்கு தான் ட்ரெயின். நான் ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். ட்ரெயினில் ஏறிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுறப்பா. ஓகே சரிப்பா. ஹாய், எக்ஸாம் எப்படி பண்ண? இன்னைக்கு பரவாயில்ல, நீ எப்படி பண்ண? நான் எப்படியும் அரியர் தான். எப்படியும் 4 வருஷத்தோட கஷ்டம் முடியுதுல்ல. இதுக்கப்புறம் அரியர் எழுத மட்டும்தான் வருவேன். சரி, நீ ஹாஸ்டல் வரியா? நான் அப்புறம் வரேன், நீ போ. ஓகே, பார்க்கலாம், பை. ஓகே. ஹாய். ஹாய் அல்வின், எக்ஸாம் எப்படி பண்ண? பரவாயில்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுடா. பிடிச்சிருக்கு. யார? உன்னை. இந்த 4 வருஷம் எங்க போயிருந்த? நான் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அடே மடையா, 2 நாளுக்கு அப்புறம் எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு. இந்த 4 வருஷத்தை விட்டுட்டு லாஸ்ட் ஏதாவது உனக்கு லவ் சொல்ல தோணுச்சா? நீ ஒரு காரியம் பண்ண, போய் கழுத்துல தாலி இல்லாத ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துக்கோ. போ, கிளம்பு கிளம்பு. என்னடி? ஒன்றும் இல்லை, வா போலாம். கடல் என்றால் அலை வேண்டும், அருகில் கோவில் வேண்டும், அதனுள்ளே ஒரு குளமும் வேண்டும். குளிக்கவே குளம் வேண்டும், குளத்தில் செல்லாமல் வேண்டும். குளிக்கவே குளம் வேண்டும், குளத்தில் செல்லாமல் வேண்டும். குளித்து பூசவே சந்தனம் வேண்டும். யுத்தத்தில் ராமர் வெல்ல, குணத்தில் சீதை வெல்ல. யுத்தத்தில் ராமர் வெல்ல, குணத்தில் சீதை வெல்ல. வீரத்தில் அருளகன் லக்ஷ்மணன் வெல்ல. அடுத்த பாட்டு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போற நம்ம மெரீனுக்காக நம்ம டெடிகேட் பண்ணுவோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நானே இன்று உன்னோடு வாழ்கிறேன். பென்சி, பென்சி, வா போய் பார்க்கலாம். பென்சி, கதவு தொற. பென்சி, டோர் ஓபன் பண்ணு. என்ன பண்ற? வின்சி தொற. வின்சி, பென்சி, பிளட் வந்திருக்கு. பென்சி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். உடனே கூப்பிடு. இப்போதைக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. பிபி லோ ஆனதுனால தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, ப்ளீஸ் போங்க. யாரு? நீ கொஞ்சம் வா. யார் அது? நான் சொல்றேன் வா. என்னாச்சுடி? ஏதோ ஒரு பொண்ணு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு வரதை பார்த்துட்டு இங்க வந்திருக்கா. அது யாரா? இது நீ அவகிட்டே கேளு.
சிஸ்டர் அவங்களுக்கு என்னாச்சு? சூசைட் அட்டம் தான். என்னடி அவளை உனக்கு தெரியுமா? சொல்லுடி. ஆமி. அமிதா, அதான் அவளோட பேரு. அது யாரு ஆமி? என் கூட 10th கிளாஸ் ஒன்னா படிச்சவ அமிதா. நாங்களாம் ஆமின்னு தான் கூப்பிடுவோம். அதுக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்னடி? அவ வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல. அப்ப வேற யாரு? அண்ணா 2 சிப். ஸ்கூல் விட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கும் போயிட்டாங்க. டேய், நான் அன்டைமுக்கு வீட்டுக்கு போனா எங்க அம்மா என்ன திட்டுவாங்கடா. டேய் டேய், ஏதாவது work out ஆகுமா? போய் சொல்றா. இப்பவே வா. பின்ன எப்ப? இப்ப வேணாண்டா, சுத்தி ஆள் இருக்காங்க. டேய் விளக்கண்ண, நீ ஒண்ணுத்துக்கும் லாக்கிலடா. அப்ப நீ போய் சொல்லு. என்னது? எனக்கு அவளை பிடிக்கும்னு. அது சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அது என்னடா? நீ எங்க பாத்திய சிவப்ப கடிச்சுக்கிட்டு 2 கொம்பு வச்சுக்க நிக்குது, அவனுக்கு பைத்தியம்டா. அவன் லவர் அன்பர் இருக்கும்போது நான் போய் உங்க லவர் சொன்ன வச்சுக்கியே என்ன சும்மா விடுவாங்களா? டெடே அவன் என்ன பார்த்தாடா. யாரு? என்ன? ஆமி. அதுவும் பிரம்மையா இருக்கும். இல்லடா. சத்தியமா? அப்புறம் உன்னையா? அழகன். உண்மை சொல்லணும்னா ரொம்பவே அழகா இருக்கிற பசங்களை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாடா. போடா. அவளுக்கு என்ன பிடிக்குமாடா? யாருக்கு தெரியும்? போறாடா. டேய் போய் சொல்றா. டேய் டேய் போடா. டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். முக்கியமாக 2 டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது. ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், 2 ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஒன்று நார்மலாக நம்ம டெய்லி பார்க்கறது தான், 2 நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தேவைப்படும் போது மட்டும் அதை யூஸ் பண்ண முடியாது. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில வினீத், சாரி சார். பாடத்தை கவனி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் 1 வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடியது, நம்பர் 2 வந்து எப்போயாவது கம்பெனிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர். இது எப்பவுமே நமக்கு தேவைப்படும். இப்போ நான் உனக்கு வெளியே போகணும் அதானே? என்ன என்ன அவளுக்கு பிடிச்சிருந்தா? கண்டிப்பா இருக்கு. நம்பர் 2 வந்து அவ நல்ல பொண்ணுடா, யூஸ் பண்ணக்கூடியதுன்றதுனால அதனால பிடிக்காது. மேக்ஸிமம் அது தேவைப்படும். அது ஏன்? நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்ல பொண்ணுங்களா லவ் பண்ண மாட்டாங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. தேவைப்படக்கூடிய ஒண்ணு. அவங்க அப்பா பைத்தியம் தான். அதனால எங்க அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. எங்க அப்பா ஒத்துப்பாங்க. கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களா? ஆமா, காசு எவ்வளவு இருக்கு சார்? இவன் இல்ல என்ன காசு சார். யாரோட காசு? காசு. எந்த காசை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க? ஆண்டு விழா காசு சார். சாரி, நான் அதை மறந்துட்டேன். எல்லாரும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? போகும்போது எல்லாரும் ஆபீஸ்ல பணத்தை கொடுத்துருங்க, அப்புறம் ரசீது வாங்கிக்கோங்க. நீ உட்காரு. நம்ம கடைசியில மாட்டது நாங்க. முக்கியமா அதே மாதிரி கரண்ட். இந்த கரண்ட் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம நாட்டுக்கு முக்கியமானது கரண்ட் தான். இப்ப நிலக்கரி எப்படியாச்சும் ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். பண்றேன். அதே மாதிரி பல வழியில ப்ளீஸ் கரண்ட் எடுக்கறாங்க. ப்ளீஸ் இப்ப மாட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் சும்மா இருடா. சேமிக்கிறதுனால அதை வந்து நம்ம கியூர் பண்ணி கூட நம்ம கரண்ட் எடுக்கணும். கரண்ட்டை கிலோவாட்டில் தான் நம்ம அளக்குறோம். அதை எல்லாரும் மைண்டில் வச்சுட்டு கரண்ட்டை சேவ் பண்ண பாருங்க. ஏ பொண்ணு, ஒரு நிமிஷம் இங்க வா. நீ வரலாம். என்னடா? உனக்கு லவர் இருக்கா? இருந்தா? அப்படின்னா இந்த பொண்ணுக்கு லவர் இருக்கா? இல்லனா? சரி, அதை விட்டுருங்க. நேத்து சோஷியல் ஸ்டடியில அசோஸ் என்ன சொன்னாரு? என்னது? சோஷியலிசம்.
எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அப்போ உனக்கு லவர் இருக்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கும் லவர் வேணாமா? அதுக்கு இந்த பொண்ணுக்கு அது நல்ல லவர் தான் ஏன் பின்னாடி நிக்கிறது. எங்க நிக்கிறான்? இங்க பின்னாடி. எங்க? டே வாடா இங்க. டேய் டேய் ப்ளீஸ்ரா வேணாம்டா. டேய், வாடா. டேய் டேய். வேணாம்டா. இதெல்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன், சொதப்பிடாத, ஒழுங்கா சொல்லிடு ப்ளீஸ். அப்ப நான் சொன்ன மாதிரி இதான் பையன், நல்ல பையன், பழைய காலம் மாதிரிலாம் இல்லை. பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சதுனால நம்ம கொஞ்சம் அந்த பக்கம் நிக்கலாம், ஆ? கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நிக்கலாம். போய் வேலையை பாருடா. என்னடா என்ன போடா. என்னடா அகில்? அவகிட்ட சொல்லிடுறா, சொல்லுடா, என்னன்னு சொல்லு. சொல்லுடா, சொல்லுடா. உனக்கு பிடிக்கும். யாரு? என்னையா? அப்புறம் சொல்றா, அவனை பிடிக்கும். யாருன்னு சொல்லு. இவளை. உண்மையா பிடிக்குமா? ம் சொல்றா, வாய் திறந்து சொல்றா. அப்படின்னா இவளுக்கும் உன்னை பிடிக்கும். இவளுக்கும் உன்னை பிடிக்கும்னு சொல்றேன். நீ எப்போதான் வந்து எங்ககிட்ட தைரியமா சொல்லுவேன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தது போதும், நம்ம அந்த பக்கம் போலாமா?